பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் குடும்பத்தினர் வெரோனிகா ஜேக்கப் பிள்ளை இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களுக்கு அருள்தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரை கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, திருவசனங்கள் 17 முதல் 19 முடிய. இஸ்ராயேலின் தூதுவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயேயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தி இருக்கப்பட்டார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்.
ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் ஆண்டவர் வழியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி விரும்புவர். அவரது திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை திருவார்த்தைகள் 16 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்பவர் அதை அவர்களது செயல்களில் காண முடியும். புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய முதல் பங்குதளத்திலே ஆர்ஸ் என்கின்ற அந்த கிராமத்திலே பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களிலே அவருக்கு ஒரு செய்தியானது வருகிறது. என்ன செய்தி என்று பார்க்கின்ற பொழுது, அங்கிருக்கின்ற ஊரில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து, தந்தையே உங்களுக்கு எதிராக ஆயருக்கு ஒரு பெட்டிஷன் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அந்த பெட்டிஷனிலே அனைவரும் கையொப்பம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியானது ஜான் மரிய வியானியிடம் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அப்போது ஜான் மரிய வியானி அவர்களை பார்த்து, அந்த பெட்டிஷன் இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது அப்படியே ஊருக்கு முழுக்க எல்லா கைகளிலும் மாறி மாறி கையொப்பம் முடிந்து இறுதியாக பங்கு தந்தையாக இருக்கின்ற ஜான் மரிய வியானி அவர் கையில் வருகிறது. அதை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கின்றார். அதில் அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் எழுதியிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக மிக பெரிய சோம்பேறி என்றும், அதே நேரத்திலே ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு பங்கு தந்தை, அதே நேரத்தில் எந்த தகுதியும் அற்றவர் எங்களுக்கு பங்கு தந்தையாக இந்த ஊரில் இருக்கிறார், ஆகவே மிகவும் கோபம் கொண்ட ஒரு தந்தை, அனைத்து மக்களையும் விரட்டி அடிக்கின்ற தந்தை என்று பலவிதமான குற்றச்சாட்டுகளை
எல்லாம் அடுக்கி வைத்திருந்தார்கள். பலரும் கையொப்பம் போட்டிருந்தார்கள். அதை வாசித்த உடனே புன்முறுவலோடு புனித ஜான் மரிய வியானி அங்கு இருக்கின்றவர்களை அழைத்து பேனா கொண்டு வாங்க என்று சொல்லி அவனும் ஒரு கையெழுத்து போட்டு கொண்டு போய் ஆயர்கிட்ட கொடுங்க என்று அவர் மேலே போய் உடுப்பை அணிந்து கொண்டு அவர் ஏழை எளியவர்கள், மிக முக்கியமாக நோயாளர்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பணியை அன்றாடம் அவர் செய்து கொண்டிருந்தாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, அதன் பிறகுதான் அந்த ஊரிலே ஒரு மிக சிறந்த ஒரு பங்கு தந்தையாக, பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராக, ஒரு புனிதராக இன்று நமக்கு முன்பாக இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தியும் அத்தகைய ஒரு விமர்சனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமும் மக்கள் வைக்கிறார்கள். மிக முக்கியமாக திருமுழுக்கு யோவானையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று விமர்சனம் செய்கின்ற பரிசேய கூட்டம், குருக்கள், மறைநூல் அறிஞர்கள். இயேசுவின் பிரியமானவர்கள், இந்த திருமுழுக்கு யோவானும் அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் இருவரையும் நாம் பார்க்கின்ற பொழுது இறை திட்டத்தின்படி இறை அரசுக்காக பணிபுரிய அவர்கள் வந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய இருவரின் வாழ்க்கையானது வேறு வேறாக இருந்தது. நம் அனைவருக்கும் தெரியும், திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் இருந்தார். ஆக வெட்டு கிளிகளையும் அதே நேரத்திலே காட்டுத்தேனையும் மட்டுமே உணவாக அருந்தி அவர் அந்த இடத்திலே மிக முக்கியமாக மனம் மாறுங்கள் என்கின்ற ஒரு நற்செய்தியை அவர் அனைத்து மக்களுக்கும், யூதர்களுக்கும் பறைசாற்றி கொண்டிருந்தார். அதே நேரத்திலே அவருடைய போதனையானது மிகவும் கடுமையான ஒரு போதனையாக இருந்தது. ஆனால் அதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது மக்களோடு மக்களாக சென்று கொண்டிருந்தவர், மக்களோடு இணைந்து பணி செய்து கொண்டிருந்தவர், ஆண்டவராகிய கடவுளினுடைய அன்பையும் இரக்கத்தையும் அனைவருக்கும் காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் வல்லவராக இருந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆக இந்த இருவருக்கும் இறுதியாக அவர்கள் விமர்சனங்களை முன்வைத்து இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று தாங்களாக அவர்கள் முன்மொழிவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எங்களுக்கு இடையூறாக இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள், எங்கள் வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கின்றார்கள், நாங்கள் செய்கின்ற தவறுகளை வெட்ட வெளிச்சமாக எல்லா இடங்களிலும் இவர்கள் அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் வாழ்வது தகுதி அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மீது நாங்கள் விமர்சனம் வைப்போம் என்று மிக முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெரும் தீனிக்காரன் என்றும் பாவிகளுக்கு நண்பன் என்றும் கலகக்காரன் என்கின்ற விமர்சனத்தையும், அதோடு திருமுழுக்கு யோவானை பேய் பிடித்தவன் என்கின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர்கள் முன்வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த ஒரு நிகழ்வை தான் இன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய ஊமை நிகழ்வாக அந்த இடத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற குழந்தைகளை வைத்து அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த விளையாட்டு என்பது இரு பிரிவுகளாக குழந்தைகள் பிரிந்து விளையாடுவார்கள். முதலாவதாக குழல் ஊதினோம் கூத்தாடவில்லை என்கின்ற ஒரு வரியை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது மகிழ்ச்சியை அள்ளி தருகின்ற ஒரு நிகழ்வு. குழல் எப்பொழுது ஊதுவார்கள் என்றால் ஒரு திருமண நிகழ்வு. ஆகவே இவ்வாறாக குழல் ஊதிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணம் எத்தகையது என்பதையும், அந்த தருணம் எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலையும் மகிழ்ச்சியும் குறித்து காட்டுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே அவ்வாறாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய மக்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அடுத்த பக்கமாக நாம் பார்க்கின்றோம், ஒப்பாரி வைத்தும் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை. திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் மிகவும் வேதனையான வார்த்தைகளாக இருந்தது. ஆகவே திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக கடினமான வார்த்தைகளாக இருந்தது. ஆகவே கண்ணீரோடு அனைவரும் ஓடி வாருங்கள், உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுங்கள் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப திருமுழுக்கு யோவானுடைய மனநிலையை பிரதிபலிக்கின்றதாக இந்த ஒப்பாரி அமைகிறது. ஆகவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை, மகிழ்ச்சியை தர வந்த இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலையும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதே நேரத்திலே கண்ணீரோடு வேதனையோடு வந்து மனம் மாறுங்கள் என்கின்ற திருமுழுக்கு யோவானினுடைய மனநிலையும் புரிந்து கொள்ளாத
ஒரு மனிதர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு இன்று மிக தெளிவாக அவர்களை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எத்தனையோ நன்மைகளை செய்தார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். இருந்தாலும் இறுதி வரையிலும் விமர்சித்தவர்கள் அங்கங்குமாக எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். ஆகவே விமர்சனத்தை ஒருபோதும் ஆண்டவர் மிகவும் நொந்து போனவராக, வேதனையோடு இருந்தவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கவில்லை. மக்கள் சொல்வதை சொல்லட்டும், நான் ஆண்டவருக்கு கடவுளுக்காக செய்கின்ற செயல்களை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று தன்னுடைய அன்றாட செயல்களை கடவுளுக்காக அவர் செய்து கொண்டே இருந்தார். இன்றைய நாளிலும் நம்முடைய பங்கு தலங்களிலே எத்தனையோ முறை நம்முடைய தந்தையர்களை நாம் விமர்சித்திருக்கின்றோம். பல தருணங்களிலே அவர்களுடைய அந்த ஒரு வார்த்தையானது நம்மை தனியாக, அந்த வார்த்தையானது மிகவும் கடுமையாக நம்மை சாடுகின்ற வார்த்தையாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக நாம் எழுகின்றோம். பல தருணங்களிலே பலவிதமான விமர்சனங்களை, நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பங்கு பிரச்சனைகளாக நாம் மாற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று எத்தகைய விமர்சனத்தோடு நான் மற்றவர்களை பார்க்கின்றேன். தந்தையர்கள் மட்டுமல்ல, மாறாக என்னுடைய குடும்பத்திலும், நான் பணி செய்கின்ற இடத்திலும், மிக முக்கியமாக நல்லவைகளை நன்மைகளை செய்கின்றவர்களை நான் எத்தகைய மனநிலையோடு பார்க்கின்றேன்? விமர்சன பார்வையோடு அவர்களை நான் பார்க்கின்றேனா? விமர்சனம் செய்து அவர்களை மீண்டும் மீண்டும் நான் அவதூறாக வார்த்தைகளை சொல்லி அவர்களை மனம் கலங்கடிக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய செயல்பாடு எப்போதுமே இறை ஞானத்தின் செயல்பாடு. ஆகவே இறை ஞானமானது இத்தகைய மனிதர்களோடு எப்போது இருக்கும், தங்கும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு உணர்த்துகிறார். அவருடைய செயல்களினால் அவர்கள் யார் என்று ஆண்டவர் உங்களுக்கு குறித்து காட்டுவார் என்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அவருடைய செயல்களை வைத்து ஒருவரை நாம் விமர்சிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். மாற்றங்கள் நிகழுமென்றே திருப்பலி வருகின்றேன், மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன். ஏற்றதொரு பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்கவுமை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்பின் வழியை
மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: குடும்பத்தினர் வெரோனிகா, ஜேக்கப் பிள்ளை இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி